கப்பு ஜெயிக்கலாம்னு பாக்குறாங்க. ஒரு வாட்டி பலிக்கும் சார், சும்மா பலிக்காது. இருக்கிற பேட்ஸ்மேன் எல்லாம் விட்டுட்டு 2 பிளேயரை வச்சு விளையாடணும்னு நினைக்கிறாங்க. விஜய் சங்கர் வந்து ஒரு பாலுக்கு ஒரு ரன் அடிக்கிறார் சார். ஒரு வந்து டெஸ்ட் மேட்சோட மோசம் சார். இது ஏதோ கிரிக்கெட் விளையாடுற மாதிரி இருக்குது. ஐச்சா லக்கு 2 வந்தா ஃபீல்டர் கேட்ச் விட்டா ரன் வரும், இல்லைன்னா அதுவும் கிடையாது. ஒரு ரன் சூப்பரா ஆடுறாங்க சார். 100 ஸ்ட்ரைக் ரேட்டு 120 இருந்தா ஜெயிச்சிருவாங்க சார் ஈஸியா. 120 தான் நம்ம டார்கெட் சார். 140க்கு மேல போச்சுன்னா நம்ம பேசாம செகண்ட் இன்னிங்ஸ் வீட்டுக்கு போயிடலாம் சார். சென்னை விளையாடுறதெல்லாம் பார்க்க வேண்டாம். அதாவது இவ்வளோ மக்கள் வந்து ஒரு கிரிக்கெட் பார்க்க வராங்க, இவ்வளோ மோசமா விளையாடுவாங்கன்னு எதிர்பார்க்கல சார். நீங்க பேசாம ரிட்டையர் ஆகலாம் சார். எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டு ஃப்ரான்ச்சைசி வேற கொடுத்துட்டா நிம்மதியா இருக்கும். நம்மள அது டென்ஷன் இல்லாம இருக்கலாம். தேங்க்யூ சார். தோனி நல்லா விளையாடுறாரு சார். அவர் வயசுக்கு அவர் அவ்வளோதான் சார் விளையாட முடியும். அவர் எப்படி நம்ம யூஸ் பண்றோன்றது நம்ம கிட்ட தான் இருக்குது. அவர் ஒரு செகண்ட் டவுன் அனுப்பிச்சு விடுங்களேன், அவர் வந்து 4 காட்டு போட்டு மக்களும் சந்தோஷப்படுவாங்க. அதை விட்டு 7 டவுன் வரைக்கும் அவர் வச்சு என்ன சார் பண்ண போறோம்? வேஸ்ட் சார். அவரையும் வேஸ்ட் பண்றோம், டிவியும் வேஸ்ட் பண்றோம். அதனால தோனியை யூஸ் பண்ண தெரியல பேசிக்கா. 2வது டவுன் அமிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் என்டர்டைன்மெண்ட். நம்மளுக்கு அந்த பைசா வசூல், மக்கள் ஜாலியா போவோம். சென்னை தோத்தாலும் பரவாயில்லன்னு. இனிமே 10வது இடம் பேனடி சார். கன்ஃபார்ம்டா 10வது இடம் நம்ம தான் சார். யாரும் நம்மள பீட் பண்ண முடியாது 10வது இடத்துக்கு. தேங்க்யூ சார். ஆப்போசிட் டீம் எப்படி சார் நல்லா விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பவுலிங், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபீல்டிங். விஜய் சங்கர் கேட்ச் விட்டாங்க, அது நல்ல டார்கெட் சார். அவங்க சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. அவங்க அப்ரிஷியேட் சார். சூப்பரா விளையாடுறாங்க.